சந்தீப் கிஷன் நடிப்பில் உருவாகியுள்ள சிக்மா தமிழ்நாடு முதலமைச்சரும் முன்னாள் நடிகருமான விஜயவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் இயக்கியுள்ள இந்த படத்துடைய அறிவிப்பு வந்ததுல இருந்தே பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்திற்கு இருந்துட்டு இருக்கு. இந்த படம் ஜூலை 31 ரிலீஸ் ஆக இருக்கு. சமீபத்துல படத்துடைய நடிகர் சந்தீப் கிஷன் அளித்த பேட்டியில சிக்மா படம் குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதில் கொடுத்த அவர், நான் விஜயவர்களை முதல்ல சந்திக்க லியோ பட துவக்க விழாவின் போது சென்ற லொகேஷனை அழைத்து சென்றாரு. படம் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்களோ அப்படின்னு நான் அங்கு தாமதமாக சென்றேன். லோகேஷும் என்னை விஜய் சாரிடம் கூட்டி சென்றாரு. அவர் மிகவும் இனிமையாக பணிவாக நடந்து கொண்டாரு. நான் நடித்த படங்களை பற்றி பேசி, மாநகரம் படத்துல நான் பேசிய வசனத்தை குறிப்பிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. என் மகனுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத அப்போதே சொல்லியிருந்தாரு. அதனடுத்து பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் அவர்கள் சந்தீப் கிஷனிடம் இந்த படத்துடைய கதையை சொல்றதுக்கு முன்னாடியுமே ஜேசன் சஞ்சய் அவர்களுமே இதையே தான் சொல்லியிருக்கார் அப்படின்றத சந்தீப் கிஷன் அவர்கள் அந்த இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய சிக்மா அப்படின்ற பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்காக நேற்று வெளியாச்சு. இந்த பாடல்ல சந்தீப் கிஷன் மட்டுமல்ல ஜேசன் சஞ்சய் அவர்களுமே இடம்பெற்றிருந்தாரு. பாடல் கிட்டத்தட்ட ரேப் முறையில் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தற்போது சோசியல் மீடியா முழுக்கவே இந்த பாடல் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில இந்த திரைப்படம் பற்றி சுவாரஸ்ய தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது சிக்மா திரைப்படத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தார் அப்படின்றும், தற்போது விஜய் அவர்கள் முதலமைச்சராகிவிட்டார், அது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்துடன் பெருசாக டச்ல இல்ல அப்படின்றதுனால இந்த படத்துல அவருடைய காட்சிகளை ஜேசன் சஞ்சய் அவர்களே நீக்கிவிட்டதாக சொல்லப்படுது. என்னதான் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை அப்படின்னாலுமே தற்போது இதனை பற்றிய பேச்சுக்கள் சோசியல் மீடியாக்கள்ல இருந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.